ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே ஹெல்த்தியான ஆரோக்கியமான சூப்பரான ராகி இட்லி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ராகியை தனிப்பட்ட முறையில் நம்ம டெய்லியும் எடுத்துக்க முடியலனாலும் நம்ம இந்த முறையில் கண்டிப்பாக டெய்லியும் நம்ம சாப்பிட்லாம். எப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் உளுந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் இட்லி அரிசி 3 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. 3 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ராகி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு கிளாஸ் உளுந்துனா 4 கிளாஸ் இட்லி அரிசி எடுப்போம். 4 கிளாஸ் இட்லி அரிசியில் 3 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் ராகி, மொத்தம் 4 வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்தமாரி ரேஷியோவில் தான் நம்ம எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் இந்தமாரி அரைச்சி நார்மலாக மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கரெக்டாக இதேமாரி உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி மாவு கரெக்டாக அரைச்சி வச்சிங்கன்னா ஓவராக பொங்காது, மீடியமாக தான் பொங்கும். இந்தமாரி அதிகமாக பொங்குச்சுன்னா உளுந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்தமாரி கரெக்டாக பக்குவமாக ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக மாவு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு அருமையான சட்னி நம்ம இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இது சூப்பராக அந்த ராகி இட்லிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதேமாரியே நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு எல்லா இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு தாளிப்பை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக அருமையாக டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும். கடையில் மட்டும் தனியாக போட்டு அரைச்சிங்கன்னா கெட்டு போயிடும் இந்த சட்னி சீக்கிரமாக. இதேமாரி பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா கெட்டு போகாது, நைட்டு வரலையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இதேமாரி 2வது இட்லி தட்டிலையும் ஊற்றி வச்சு நம்ம 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா இட்லி நம்மளுக்கு ராகி இட்லி அருமையான ஹெல்த்தியான இட்லி ரெடி. இதுலேயே இன்னும் நிறைய முக்கியமான நல்ல நல்ல சூப்பரான ஐடியாஸும் விஷயங்களும் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஐடியான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது ராகி எடுத்தோம், அதுக்கு பதிலாக நீங்கள் கம்பு கூட எடுத்துக்கலாம். அதேமாரி சோளம் கூட, வெள்ளைச்சோளம், நாட்டுச்சோளம் இருக்குல்ல, அது எடுத்துக்கலாம் நீங்கள். இதே மாதிரி நீங்கள் சோளம், கம்பு, ராகி எது வேணாலும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சேர்த்து ஊற வச்சு இட்லி ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த தானியங்களை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட்லி கூடயே சேர்த்து தோசையும் சாப்பிட்டுக்கலாம். அருமையான சூப்பரான ஐடியா இது. எல்லாருமே இதே மாதிரியே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் நீங்கள் தானியங்களை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.